எனது ஒரு பெரிய ஆதரவாளரான திருமதி கிரிஜா அவர்கள் நம்மில் பலருக்கு குலதெய்வமாக விளங்கும் திருவேங்கடத்தானுடைய பெருமைகளை நம்மாழ்வாருடைய பாடல்களின் உதாரணமாக கொண்டு மிகவும் அற்புதமாகவும் எளிமையாகவும் விளக்குகிறார். அதை நாம் கேட்டு அனுபவிப்போம். அவருக்கு நமது மனமார்ந்த நன்றி. வாங்க வாங்க கிரிஜா மாமி, எத்தனை நாள் ஆச்சு உங்களை பார்த்து? ஆல்மோஸ்ட் 1 வருஷம் ஆச்சு. என்னோட சேனல்கார எல்லாரும் கேட்டுட்டு இருக்கா, ஏன் கிரிஜா மாமி வீடியோவே வரலையே, என்னாச்சு மாமிக்கு அப்படின்னு. நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தவிர்க்க முடியாத காரணத்தினால 1 வருஷம் நான் தனியாக இருந்தேன். சரி, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்களுடைய சேனல் நான் பார்க்க தவறுனதில்லை. அதில் உங்களுக்கு கண் ஆப்ரேஷனை பற்றி ரொம்ப விரிவாக அழகாக எல்லாம் சொல்லியிருந்தேன். ஆமாம், அது வந்து எல்லாரும் நிறைய பேர் பார்த்தாங்க, ரொம்ப பிடிச்சது. அப்போ நீங்கள் சொன்னீங்க அதில் இடையில டைமை டிவியும் பார்க்காம புக்கும் படிக்க முடியாமல் தனியாக நான் எப்படி பகவானை பாட்டுகள் மூலம் அனுபவித்தேன்னு சொன்னதும் எனக்கு நம்மாழ்வார்னு சொல்லி வைணவத்தில் ஆழ்வார் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். ஆமாம், 4 வித வேதங்களையும் தமிழ் மறை தந்த சடகோபன் சொல்லுவா அவரை. சரி, அப்பேற்பட்ட அவர் வந்து திருவாய்மொழின்னு சொல்லி சாம வேதத்தை கிருஷ்ணனே அவர்கிட்ட கொஞ்சி கொலாவுவார். அந்த அளவுக்கு அவர் கூட இருந்து எப்பேற்பட்டவர்னு அவர் சொன்னால் உங்களுக்கு தெரியணும்னா, கிருஷ்ணர் பரமபதம் பயிற்சி 42வது நாள் பிறந்தவர். வருஷங்கள் கணக்கு போடுங்க, 5000 வருடங்களுக்கு முன்னால். அவருடைய தமிழ் கண்ணில் ஒத்திக்கலாம். அதை அர்த்தம் சொல்கிறவங்க திருவடியை நம்ம தொழணும்னா பார்த்துக்கோங்க, அவ்வளவு அற்புதமாக இருக்கும். எவ்வளவு பண்டைய காலம் பாருங்கள், 5000 வருடங்களுக்கு முன்னால் மூத்திருந்த அவருடைய தமிழ் மொழியை வச்சுட்டு அவர் பாடுறாரு, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டைம் கிடைக்கும்போது எப்படி அவங்கள அனுபவிக்கணும்னு. அதையே அவர் 10 பாசுரங்களை திருவேங்கடத்தானை மனசில் வச்சுட்டு திருவேங்கடத்தானுக்காக அவர் சமர்ப்பித்த இந்த 10 பாடல்கள். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழில் குல அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கேன்னு. அதாவது நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பகவானுடைய கைங்கரியம் செய்யறதே மனசில் வச்சுட்டு அதே செய்யணும்னு சொல்லி காலமெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு நான் நேற்று பண்ணினேனே, போன வாரம் செஞ்சேனே கூடாது. காலமெல்லாம் அவனுக்கு அடிமையாக இருந்து அவனுக்கு என்னெல்லாம் தொண்டுகள் நம்ம செய்ய முடியும்னு எண்ணி எண்ணி அவனை செஞ்சுட்டு நம்ம வாழணும். அதுதான் நம்ம இந்த பிறவி எடுத்த பயன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்று நேற்று எல்லாரும் சொல்லுவாங்க, எங்களுக்கு திருவேங்கடம் ரொம்ப முக்கியம், அவர் தான் எங்கள் குலதெய்வம் நாயகன் சொன்னால் உடனே உங்களுக்கெல்லாம் பணக்கார சாமி தான் பிடிக்கும்பாங்க. இன்றைக்கி தான் அவர் பணக்கார சாமிங்கிற பேர் எடுத்திருக்காரு. 5000 வருடங்களுக்கு முன்னால் போக வழி கூட சரியாக இருக்காது. காட்டு வழியாக போகணும், மிருகங்கள் எல்லாம் இது இருக்கும். எந்தை தந்தை தந்தைக்கே, எங்கள் அப்பா அப்பாவுக்கு அப்பா தாத்தாக்கு அப்பா, அந்த மாதிரி அந்த வழி வந்தவங்க இருக்கிற அத்தனை நாளாக அது சுவாமி இருக்காருங்க எடுத்திருக்காரு. அப்போ இவருடைய காலமே 5000 வருடங்கள்னா அதுக்கு முன்னாலேயே அவர் மூத்திருந்தார். சொல்லுவாங்கல்ல, கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றி மூத்திருந்ததுன்னு. அது மாதிரி இவரும், ஏன்னா சுயம்பு கோயிலாச்சு, அந்த மேலேருந்து இறங்கினாராம். அந்த சிலா தோரணம் கூட இருக்கு திருப்பதியில் இருக்கு. அப்பேற்பட்டவர் எந்தை தந்தை தந்தைக்கேன்னு. எந்தை தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை. அப்பேற்பட்ட தந்தையாக நான் சொல்லக்கூடியவங்களுக்கு முந்தை வானவர் கோனோடும். எங்கள் பிதர்கள் எல்லாம் வானத்தில் போய் சேர்ந்து வானவர்கள் ஆயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கார். கோன் சொன்னாக்கா தலைவன் அர்த்தம். அப்பேற்பட்ட வானவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடமுடையானை நாம் கண்டிப்பாக சேவிக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்தமிழ் தொல்புகழ் காரெழில் அண்ணலே. அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையானுடைய திருவடியை நாம் பற்றுவதனால் நமக்கு கார் எழில் அண்ணலே,
கார்மேகம் போன்ற கருமை நிறம் படைத்த அழகான அண்ணல் மகான் அண்ணலேன் அண்ணல் மாயன் அணிகள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம். அவன் கார்முகில் போல மாத்திரம் இல்லை, மாணிக்கம் விலையுயர்ந்த ஒரு வஸ்து. அந்த கருமாணிக்கம்னாக்கா அப்பேற்பட்டவனை அந்த உருவ கருமாணிக்கம் போல அவனுடைய உருவு திகழ்கிறது. ரொம்ப பெருமையா பேசுறாரு. ஆமா, அண்ணல் மாயன். அவன் மாயன் சொல்லுவாங்க இல்லையா, மாயன்கிற ஒரு வார்த்தைக்கு எங்கள் ஆச்சாரியார் சொல்லும்போது 3 நாள் வியாக்கியானம் கொடுத்தார். மாயன்கிற வார்த்தை ஆச்சரியமான, அவன் செய்யக்கூடிய ஜாலங்கள் அப்படின்னு பாகவதத்தை பேஸ் பண்ணி 3 நாள் அவ்வளோ அழகாக சொன்னார். ஒரு வார்த்தையில் அடக்க முடியாது. ஈசன் வானவர்கட்கு என்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு. ஈசன் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரே வார்த்தையில். ஈசன்னாக்க இறைவன். மேலே இருக்கக்கூடிய அந்த வானவர்களாகிய தேவர்களுக்கெல்லாம் தலைவன் சொன்னோம். தலைவன் மாத்திரம் இல்லை, அவங்க தொழக்கூடிய இறைவனும் இவனே. அப்பேற்பட்ட இறைவன் தங்குமிடம் திருவேங்கடம். திருவேங்கடத்தையே அவன் முதலாக கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏன்னா மேலேந்து அவர் இறங்கி வரும்போது திருவேங்கடம் மலை மேலே தான் கால் வைக்க முடிஞ்சது. அப்போ இந்த நிலத்தில் உள்ளவர்களெல்லாம் மேலே ஏறி போய் அவரை சேவிச்சாங்க. அதனால் 2 பேரும் சந்திக்கக்கூடிய இடம் அந்த மலை. அதனால் அந்த மலை மிக்க புகழ் பெற்றது. 7 மலைகள் சேர்ந்த அந்த திருவேங்கடத்தில் ஈசன் வானவர்கட்கு என்பன் என்றால் அது தேசமோ அது தேசமாகிவிட்டது திருவேங்கடத்தானுக்கு. நீசனேன், நான் ரொம்ப அற்பமானவன், நிறை ஒன்றும் இல்லை, என்கிட்ட சொல்லும்படி ஒன்றுமே இல்லை, நிறை ஒன்றும் இல்லாத என்னிடமே அவன் எப்படி 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 என் மேலே அவர் பாசம் வச்சு என்னை கட்டி அணைத்து கொண்டு போகிறாருனாக்கா, நம்மாழ்வார் நாதமுனிகள் அப்படிங்கிற ஒரு பெரியவர்கிட்ட தான் இவர் முதல்ல 4000 திவ்ய பிரபந்தத்தை கொடுத்தார். ஏன்னா அவர் ரொம்ப ஏங்கினார் இது கிடைக்குமான்னு சொல்லி. 12000 முறை கண்ணினும் சிறுத்தாம்புங்கிற மதுரகவியார் ஆழ்வார் பாசுரத்தை பாடி இவர் பிரத்யட்சம் ஆனப்புறம் இவர்கிட்டேருந்து பெறப்பெற்றார் அந்த 4000. அந்த 4000 கிடைத்த சந்தோஷத்தில் அவர் இருக்கும்போது அதனுடைய மதிப்பு, அதுக்கு ராகம் தாளம் எல்லாம் போட்டு மேலேயகத்தான் கீழேயகத்தான் அவர் மருமக்களை வச்சு அதை அழகுபடுத்தி பாடும்போது மயங்காதவங்க யாருமே இல்லை. அந்த நிலையில் அவருக்கு பேரன் முன்னால் இவர் பரம்பு வச்சிட்டார் இந்த நாதமுனிகள். அப்போது பரம்பதிக்கிறதுக்கு முன்னால் 2 கொடுத்துருக்காரு நம்மாழ்வார். ஒன்று யோக, நம்மெல்லாம் இன்றைக்கி யோகான்னு சொல்கிறோமே, இது அந்த காலத்திலேயே முதிர்ந்திருந்தது யோக பயிற்சி. யோகம் ஒரு சிஷ்யர்கிட்டையும் உய்யக்கொண்டார் என்பவர்கிட்ட 4000 கொடுத்தாரு. 4000 பிரசித்தி பெற ஆரம்பித்தது ஏனென்றால் இதை படித்து அர்த்தம் தெரிஞ்சு புரிஞ்சு எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் யோகம் முறைப்படி சொல்லி கொடுக்கலன்னா அதுக்கு பிரயோஜனம் இல்லை, அது எடுபடாது. நாளடைவில் பக்தி மார்க்கத்துக்கு அது எடுபடுமோ எடுபடாதோன்னு. ஆனால் இவருடைய சிஷ்யர் மூலம் சொல்லி வச்சுருந்தாங்க, மணக்கால் நம்பிங்கிறவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி இந்த சிஷ்யரிடம் இந்த யோக பயிற்சி இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த ஆளவந்தாருங்கிற பேரனாகினவர் அந்த சிஷ்யரை தேடி போகிறாரு. அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த சிஷ்யர் யோக பயிற்சியில், யோசித்து பாருங்க, யோக பயிற்சியில் பெருமாள்கிட்ட உரையாடிட்டு இருப்பாராம், அரட்டை அடிச்சிட்டு இருப்பாராம். அப்போ எவ்வளோ தூரம் அவருக்கு இது எளிமை இருந்திருந்தா ஒரு அடியார்கிட்ட அரட்டை அடிக்கிற அளவுக்கு பகவான் இறங்கி வருவார். அப்போ அரட்டை அடிச்சுட்டு இருக்கும்போது பகவானுடைய எண்ணமெல்லாம் இவர் மேலே பதியலை, அந்த சிஷ்யர் மேலே பதியலை, யாரையோ தேடுறாரு, தலையை தள்ளி விட்டு தேடுறாரு. தேடும்போது இவர் புரிஞ்சிட்டாரு,
இவர் மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிற அந்த நாதமுனிகள் வம்சத்தில் தான் யாராவது இருந்திருக்கணும்னு சொல்லி இவர் எல்லார் முன்னாலேயும் கேட்குறாங்க, சொட்டை குலத்தோர் இங்கேயே எவரேனும் உள்ளீரோ அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த நாதமுனிகளுடைய வம்சத்துக்கு பேர் சொட்டை வம்சம். சொட்டை நம்பி யாராவது இங்கே இருக்கீங்களான்னு கேட்டதும் இப்போ அந்த ஆளை வந்தார் அடியேன்ட்டு போகிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, பகவான் எங்கிட்ட கொஞ்சி குலாவுவார், அதையை விட்டுட்டு என்னையும் தவிர்த்து தேடுகிறாருன்னா அது நாதமுனிகளோட வம்சமாக தான் இருக்கணும். அதனால தான் கேட்டேன், நீங்கள் நாதமுனிகளுக்கு என்ன ஆகணும்னு. நான் பேரன் அப்படிங்கிறார். அப்போது நீங்கள் தேடி வந்தது அந்த யோக சாஸ்திரத்துக்காகத்தானேன்னதும் ஆமான்னப்போ இன்னைக்கு இன்னும் நேரம் வரல, ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்கிறாரு, இந்த நாள் நீங்கள் அதை வாங்கி செல்லுங்கள்னு. அப்போ எவ்வளவு தூரம் பகவான் காமிச்சு கொடுக்குறாரு பாருங்க அடியார்களை. எப்படி ஒவ்வொருத்தரையும் ஞாபகம் வச்சு நாதமுனிகள் போய் அவங்க பையனோட பையன் அங்கே வந்திருக்கிறவர் இங்கே இவரை சந்திக்க வந்திருக்காருங்கிறத ஞாபகம் வச்சுட்டு தேடுறாருன்னா அப்போ எவ்வளோ தூரம் நம்ம ஒரு அடி வச்சா போதும், கடவுள் நம்மளை நோக்கி வரார். நான் கண்டிப்பாக வருவார். நம்ம ஒரு அடி வச்சா அவன் 10 அடி வைப்பாங்கிறதுக்கு இதை விட வேற உதாரணம் தேவையே இல்லை. அப்பேற்பட்ட சௌலபியமான இந்த பெருமாளை பற்றி சொல்கிறார். சொல்லுங்க. ஜோதியாகி எல்லா உலகும் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் அளவாகுமோ, வேதியர் முழு வேதத்த முகத்தை தீதில் சீர்திருவேங்கடத்தானையே. அதாவது அவர் ஒளிப்பிழம்பாகவும் இருப்பார். வெறும் கருமாணிக்க மாத்திரம் இல்லை, கார்முகில் மாத்திரம் இல்லை, சோதியாகி விளக்கேற்றாமல் நம்ம என்ன வேலை செய்கிறோம், அந்த விளக்கேற்றுறதுல கூட அவரைத்தான் இருக்கார். அதனால் அந்த ஜோதி மூலமாக நம்ம அவருக்கு ஜோதி பிரகாசம் கொடுக்கறது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையும் பிரகாசப்படுத்துவார், நம்ம எண்ணங்களையும் பிரகாசப்படுத்துவாருன்னு சொல்லி தான் ஜோதியாகின்னு சொல்லிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. ஜோதியாகி எல்லா உலகும் தொழும். இங்கே இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, தென்னிந்தியா மாத்திரம் இல்லை, உலகமே கொண்டாடக்கூடிய இந்த திருவேங்கடான் எல்லாருக்கும் பொதுவானவன். அதனால தான் முதல் மூர்த்தி ஆதிமூர்த்திங்கிறவர் இந்த திருவேங்கடத்தான் அப்படின்னு சொல்லி. அடுத்தது வேங்கடங்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார், வேங்கடத்து உறைவார்க்கு நமவென்னலாம் கடமை அது சுமந்தார்கே. அதாவது இந்த வேங்கடங்கள்னாக்க கஷ்டங்கள், விருப்பு வெறுப்பு இதெல்லாம் தாண்டி ஒரு இருக்கக்கூடிய, அதனால தான் அவனை வெங்கடேஸ்வரன்னு சொல்கிறோம். சரி, வேங்கடங்களை கடந்தவன். அதனால தான் சுக்ரீவன் கூட அன்னைக்கு சீதையை தேட போகும்போது இந்த வேங்கட மலைக்கிட்ட போயிடாதீங்கன்னு சொல்லி அவங்க வானர இவங்களுக்கு சொல்கிறாரு. ஏன்னா அவன் நல்லதே செஞ்சிருவான், நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு தேவையானதை செஞ்சிருவான், அப்புறம் சீதையை தேடுற பணி நின்று போயிடும், அதனால் வேங்கடத்துக்கிட்ட போகாதீங்கன்னு. அப்பேற்பட்ட அவனை நாடி பக்கத்தில் போனாலே அவன் நமக்கு நல்லது செய்யக்கூடியவன். அவன் நம்ம மேலே இருந்தால் நம்ம அவனை அணிந்து கொண்டிருந்தால், அவன் திருநாமம் அணிந்து கொண்டிருந்தால் வேங்கடங்கள் மெய்மேல் நின்று வினைமுற்றுவோம். நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு அந்த பெயரிட்டு நம்மளையே வேங்கடன் அழைத்து கொண்டு இருந்தால் கூட நம்மளுக்கு அவன் நல்லதே செய்வான் என்பது. இப்போ இதோட நீங்கள் 6 செய்யுளுக்கு 6 பாடலுக்கு அற்புதமாக அர்த்தம் சொல்லிட்டேன். இப்போ 7லேருந்து 11 நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம். ஏன்னா நம்மள யார் பார்க்குறார்களோ அவர்களுக்கு இது நல்லா மனசில் பதியணும். அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற பாடல்களுக்கான அர்த்தத்தை சொல்லுவோம். கிரிஜா மாமிக்கு நமது